Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa at'imul qani'a wal mu'tar. Wa fi maqamin akhar wa at'imul ba'isal faqir. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam, inna Allaha kataba al-ihsana ala kulli shay. Fa idha qataltum fa ahsinul qitlah wa idza dhabhtum fa ahsinudh dhabihah. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதம் நம்மிலே வருகை தந்துவிட்டது. அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய பரக்கத் பொருந்திய இந்த 10 நாட்களிலே என்னென்ன ரகசியங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ அத்துணை நியாமத்துகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த 10 நாட்களிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நாள் அரஃபாவுடைய தினம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோக்க இருக்கிறோம். சனிக்கிழமை ஈதுல் அதஹா கொண்டாட இருக்கிறோம். அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி அருள் புரிவானாக. இந்த அரஃபாவுடைய தினத்திலே காலை ஃபஜ்ரிலிருந்து தொடங்கப்படுகின்ற தஷ்ரீக்கினுடைய தக்பீர் 13 பிறை 13 அஸ்ர் வரையிலும் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த தக்பீரை ஆண்களும் சொல்ல வேண்டும், பெண்களும் சொல்ல வேண்டும். ஜமாஅத்தோடு தொழும்போது இமாமோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். தனியாக தொழுதால் தனியாகவும் சொல்ல வேண்டும். அல்லது தொழுகை விடுபட்டு போனால் அதை எடுத்து தொழுகிற போது அப்பொழுதும் அவர் சொல்லியாக வேண்டும். காரணம், தக்பீர் சொல்லுவது வாஜிபாக இருக்கிறது. அந்த தக்பீரிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இவ்வளவுதான். பிறகு அதையும் தாண்டி நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று தொடர்ச்சியாக சொல்கிறோமே. நினைவில் இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நான் சொன்ன அந்த முதல் தக்பீர் இருக்கல்லவா, அதுதான் வாஜிபாக இருக்கிறது. ஆண்களும் சொல்ல வேண்டும், பெண்களும் சொல்ல வேண்டும், ஊரில் தங்கி இருக்கிற முகீமும் சொல்ல வேண்டும், முசாஃபிராக இருக்கக்கூடிய சஃபராலையும் சொல்ல வேண்டும். அனைவர் மீதும் அது வாஜிபாக இருக்கிறது. அந்த தக்பீரை ஒரு தடவை சொல்வது வாஜிப், 3 தடவைகள் சொல்லிக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வருடத்தில் ஒரு முறைதான் இந்த வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். வருடம் முழுக்க ஒருவர் தக்பீர் சொன்னார். ஆனால் தஷ்ரீக்கினுடைய நாட்களிலே தக்பீரை விட்டால் அதை விட கை சேதம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒருவர் வருடம் முழுக்க அவருக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்போ தோணுதலோ ஏற்படவே இல்லை.
ஆனால் தஷ்ரீக்கினுடைய தக்பீரை மட்டும் மிக கவனமாக சொல்கிறார் என்றால் அதனுடைய வாஜிபும் நிறைவேறிவிடும், அதனால் கிடைக்கப்பெறுகின்ற பலன்களும் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். எனவே இது போன்ற முக்கியமான நுணுக்கமுள்ள விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. சரி, அன்றைய தினம் நோன்பு நோக்க வேண்டும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்க வேண்டும். நஃபிலான நோன்பு தானே, இது ஒன்றும் அவ்வளவு அவசியம் இல்லையே என்றெல்லாம் அதை விட்டுவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. ஒரு வருடத்தினுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, இனி அடுத்து வருகின்ற ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றால் பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்கிற போது அந்த நோன்பை விடலாமா? அந்த நோன்பை வைத்துக் கொண்டு அன்றைய தினம் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை வரக்கூடிய ஜும்ஆவிலே உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அன்றைய நாளை நாம் எந்த அளவுக்கு கண்ணியமாக நாம் கழித்திட வேண்டும், அந்த நோன்பை நிச்சயமாக நோக்க வேண்டும். அந்த நோன்பை மிக அசால்ட்டாக விட்டுவிடக்கூடாது. அது என்ன கடமையா, அது என்ன நம் மீது திணிக்கப்பட்டதா, நமக்கு சலுகை தரப்பட்டது தானே, வைக்கலாம் விடலாம் என்று ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அரஃபாவுடைய நோன்பை நோற்பதில்லை. அதற்காகத்தான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன். அந்த குர்பானி கொடுக்கின்ற வேலையில இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு பெருங்கொண்ட உம்மத் அதிலே கிடக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே ஏதோ ஒரு சில மதரசாக்கள் மட்டும்தான் குர்பானி கொடுத்து வந்தார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு இயக்கங்களும் கொடுக்கின்றன. 4 நபர்கள் சேர்ந்தால் உடனே குர்பானி, கூட்டு குர்பானி ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இப்படியே போட்டு விடுகிறார்கள். உங்களது குர்பானி கொடுக்கப்பட்டு விடும், ஆனால் எங்கே என்று கேட்காதீர்கள். அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது, இறைச்சியை வாங்கவும் முடியாது. ஏழைகளுக்கு பங்கு வைத்து நாங்கள் தந்து விடுவோம். எங்கே என்று கேட்டால் அசாமிலே, ஒரிசாவிலே, ஒடிசாவிலே என்கிறார்கள். மிக மிக கம்மியாக சொல்கிறார்கள். மக்களை எப்படியெல்லாம் அவர்களுடைய சிந்தனைகளை திருப்புகிறார்கள் பாருங்கள். வெறும் 1600 ரூபாய் கொடுக்க போதுங்கிறார்கள். ஒரு மனிதன் என்ன நினைப்பான், நமது குர்பானி எங்கு கூடினால் என்ன, ஏழைகளுக்கு தானே போகிறது, நாமும் குர்பானி கொடுத்ததாக இருக்கட்டுமே என்றுதானே பணத்தை கட்டுகிறார். ஆனால் அந்த குர்பானி நிறைவேறாமல் போய்விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி கொடுப்பதற்கான சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் நம்முடைய தொழுகும் இடத்திற்கு ஈத்காவுக்கு வர வேண்டாம், அவர்கள் ஈத்காவுக்கு வருவதற்கான தகுதியற்றவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மால் தேவோ மால் की हिफाजत कर लो, जान देओ जान की हिफाजत कर लो. இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது தெரியுமா? அந்த சந்தோஷம் வேறு எந்த அமலிலும் இல்லை அன்றைய தினத்தில். அப்படி என்றால் அந்த குர்பானியை நாம் விட்டுவிடலாமா? அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். ஒருவர் கேட்கிறார், என்னுடைய தந்தை எனக்கு அக்கீக்கா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, நான் என் மகனுக்கு நான் அக்கீக்கா கொடுக்கல, அந்த அக்கீக்காவை இப்ப கொடுத்துருமா? என் தந்தை எனக்கு அக்கீக்கா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த அக்கீக்காவை நான் இப்ப கொடுக்கவா? நான் சொன்னேன், அக்கீக்காவை கொடுப்பது தடை இல்லை. ஒரு மாட்டிலே 7 பங்கு என்றால் அந்த 7 பங்கிலே ஒன்றாக அக்கீக்காவை கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை. அதற்காக உங்கள் மீது கடமையான அந்த குர்பானி நீங்கி விடாது. உங்கள் மீது என்ன கடமை இருக்கிறதோ, உங்களுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து நம் மீது கடமையாகும் அல்லவா, அந்த குர்பானி அப்படியே இருக்கும். குர்பானி கொடுக்கவில்லை என்றே இருக்கும். எனவே அக்கீக்காவை சேர்ப்பது தடை இல்லை. அதே நேரத்தில் நமது குர்பானி விடுபட்டு விடக்கூடாது, அதை தனியாக கொடுத்தாக வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே ஒரு குர்பானி கொடுப்பார்கள். அதற்காக அவர்கள் மீது கடமையான இங்குள்ள குர்பானி விடுபடாது. அந்த குர்பானியை இங்கே அவர்கள் கொடுத்தாக வேண்டும். அவர்கள் மீதுள்ள கடமையான குர்பானி, அங்கே கொடுக்கின்ற குர்பானி ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ள குர்பானி. எனவே இரண்டுக்கும் மத்தியிலே வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிதான் நாளை கியாம நாளையிலே உங்களுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு உங்களுடைய வாகனமாக வந்து நிற்கும். எனவே அந்த குர்பானி பிராணியை நல்ல முறையில் கொழு கொழு என்று வளர்த்திடுங்கள், அல்லது கொழு கொழு என்று உள்ளதை வாங்கிக் கொள்ளுங்கள். சூம்பியதையும் சொம்பி போனதையும் அதனுடைய எலும்புகள் எல்லாம் தெரிந்ததையும் பார்ப்பதற்கு வாட்டமாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள் ஏற்பட்ட ஏதேனும் குறைகள் உண்டான, காது அறுபட்ட, கொம்புகள் இல்லாத, இப்படி அதன் மீது ஏதேனும் குறைகள் இருந்து அதன் மூலமாக காசுகள் குறைக்கப்பட்டால் அந்த காசு குறைக்கப்பட்டதின் பக்கம் நீங்கள் திசை திருப்பாதீர்கள். உங்களுடைய சிந்தனையை அதன் பக்கம் திருப்பி அதை நீங்கள் எடுக்காதீர்கள், தேர்ந்தெடுக்காதீர்கள். காரணம், உங்களை அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடத்தி கொண்டு செல்வது அதுதான் உங்களை கடத்தாட்டும். எனவே சம்மினோ வஹாயாக்கும், உங்களுடைய குர்பானி பிராணியை கொடுக்குடு என்று நீங்கள் ஆக்குங்கள் என்றார்கள். ஆனால் அதிலே பெருமை இருக்கக்கூடாது, அதிலே பகட்டு இருக்கக்கூடாது, அதிலே நீயா நானா என்கிற போட்டி இருக்கக்கூடாது, அதிலே முகஸ்துதி இருக்கக்கூடாது, அதிலே டாம்பிகம் இருக்கக்கூடாது. காரணம், இது என்ன? குர்பானி குர்பியத். இந்த குர்பானியிலே என்ன அசல்? குர்பியத், அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் அமல். அந்த நெருக்கமாக்கி வைக்கும் அமலிலே பெருமை இருந்தால் நெருங்க முடியுமா? பகட்டு இருந்தால் நெருங்க முடியுமா? படோடபம் இருந்தால் நெருங்க முடியுமா? நீயா நானா என்கிற போட்டி இருந்தால் நெருங்க முடியுமா? அந்த குர்பானியிலே குர்பியத் இல்லாமல் போய்விடும். இறை நெருக்கம் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்டதுதான் குர்பான். எனவே ஒருவர் ஒரு மாடு, சாதாரணமாக அந்த மாட்டினுடைய ஒரு தோராய ரேட் என்று பார்த்தாலும் ஒரு 30,000 இருக்கலாம், இன்றைய சூழலிலே 40,000 கூட இருக்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்லை. 2 லட்சத்திலே நான் ஒரு மாடு வாங்கி இருக்கிறேன் என்றால் பெருமைக்காக வேண்டும். உடனே அவர் சொல்லுகிறார், நீ என்ன 2 லட்சத்துல வாங்கியிருக்க, நான் 5 லட்சத்துல வாங்கியிருக்கேன் ஒரு மாடு. நினைத்து பார்க்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய ஒன்றை இப்படி உதாசீனமாக தன்னுடைய பெருமைக்கும் புகழுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பார்கள். ஆனால் அந்த குர்பானியிலே குர்பியத் ஏற்படாது, இறை நெருக்கம் இல்லாமல் போய்விடும். பெருமைக்காக வேண்டி ஆடுகள் பிடிப்பது. ஒரு ஆடு வந்து பாருங்க, ஆடு எப்படி பிடிச்சிருக்கீங்க பாருங்களேன். போய் பார்த்தோம்னா அந்த ஆட்டினுடைய இறைச்சியை எவருமே சாப்பிட முடியாது, ஏழை எளியவர்களுக்கு கூட தர முடியாது, வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு முரட்டு கடாயை பிடிச்சு நீங்க தானா சொல்றீங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இதுதான் நம்மளை கடத்தி கொண்டு போகண்டு. அப்ப பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தா தான் இதுல சமாளி செய்ய முடியும். நோஞ்சானா இருக்கக்கூடியத, தோளும் துப்பட்டியுமா இருக்கக்கூடியதை எடுத்தா சரி ஒரு மாசம் என்று காரணம் சொல்லி அவர்கள் வாங்கி இருப்பது சரிதான் என்பதற்காக வேண்டி பேசுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே என்ன இருக்கிறது? எங்க அண்ணன் 40 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்காரு, நான் 45,000 வாங்கியிருக்கேன். 5,000 ரூபாய் அவன்கிட்ட அதிகமா தான் நான் கொடுத்தேன், வேணுன்னு தான் கொடுத்தேன். ஏன்னா அதுக்கடுத்து என்னுடைய அண்ணன் வந்து வாங்க வருவாரு, அவர் 40ல வாங்கட்டும், நான் 45ல வாங்கினதா இருக்கட்டும். அந்த 5 ரூபாய் வேஸ்டா கொடுத்த மாதிரி தன்னுடைய பெருமைக்காக தந்ததாக ஆகிவிடும், குர்பியத் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த ஹதீசுகளுக்கெல்லாம் தனக்கு சாதகமாக ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு தனக்கு சாதகமாக தன்னுடைய முகஸ்துதிக்காக வேண்டிய குர்பானை கொடுத்தால் அந்த குர்பானே குர்பியத்தை ஏற்படுத்தார். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, உபகாரத்தை ஒவ்வொரு வஸ்துகளின் மீதும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். உபகாரம் செய்கிறோம் அல்லவா, கருணை காட்டுகிறோம் அல்லவா, ஒவ்வொரு வஸ்துகளின் மீதும் காட்ட வேண்டும். ஜான்தார் चीजों पर भी एहसान करना, जानदार नहीं रहते भी उस पर एहसान करना. ஒரு கிளாஸ் அதுக்கு உயிர் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, அதன் மீது கூட எஹ்சான் செய்யணும். அதை அழகான இடத்துல ஒதுக்கி ஓரமா தள்ளி வைக்கணும், துருப்புல வைக்க கூடாது, ஓரத்துல வைக்க கூடாது, அதை கீழே விழுந்து உடைஞ்சிடும். அதன் மீது எஹ்சான் செய்யணும். அதன் 4 நாளைக்கு பயன்படுகின்ற வகையிலே அதை பாதுகாக்கணும்.
அடுக்கி வைக்கணும், ஒழுங்கா வைக்கணும், சேதம் ஏற்படாம பாதுகாக்கணும். அதன் மீதும் இஹ்சான் செய்யணும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா கதல்தும், நீங்கள் ஒரு குற்றவாளியை கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துகளை கொல்வதாக இருந்தாலும் சரி, அதன் மீது நீங்கள் இஹ்சான் செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள். ஒரு அடி 2 அடி தேவைப்பட்டால் அதை இறக்கும் வரையிலும் அடி, அவ்வளவுதான். ஆனால் அதை சித்திரவதைப்படுத்துவதோ அதை துன்புறுத்துவதோ கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்க வேண்டும் என்று நினைப்பதோ அதை துடிக்க வைப்பதோ உமக்கு சரியானதல்ல என்றார்கள். அது முஃமினுக்கு அழகும் அல்ல என்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்றார்கள். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் வைதாத வஹ்தும், நீங்கள் அறுக்கும் பிராணிகளை அறுப்பதற்காக நீங்கள் முற்படும் போது அந்த அறுக்க போகின்ற பிராணியின் மீது உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். அறுப்பதற்காக வேண்டிய ஒரு ஆட்டை ஒரு சஹாபி வாளை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், விடுகள், என்ன செய்கிறீர்கள்? அதனுடைய வாளை பிடித்து இழுக்கிறீர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதனுடைய பிடரியை பிடிச்சு கொண்டு போங்கன்னு சொன்னார். இன்னொரு சஹாபி காலை பிடிச்சிருந்தார், காலை தூக்குனார், தரதப்பன் இழுத்துட்டு போனார். உடனே நபியர் சொன்னாங்க, இன் ரஹிம்தஹா ரஹிமக்கல்லாஹ், நீ அதன் மீது இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான். நீ அதன் மீது கருணை காட்டவில்லை என்றால் அவன் மிகவும் கருணையாளன், ஆனால் அதே நேரத்தில் அவன் பயங்கரமானவன். அவன் மிகவும் ரஹ்மத்துள்ளவன், அதே நேரத்தில் அவன் ஜப்பாரியத்தை காட்டினால், அவனுடைய கஹாரியத்தை காட்டினால், அவனுடைய ஜனாலியத்தை காட்டினால் எவருமே தாங்க முடியாது. எனவே இரக்கமாக நடந்து கொண்டால் அல்லாஹ்வும் மீது இரக்கப்படுவான் என்று சொன்னார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அறுக்கும் பிராணிக்கு முன்பாக கத்தியை தீட்டாதீர்கள், முன்கூட்டியே தீட்டி நல்ல முறையில் பதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அறுத்தால் உடனே அறுபட்டு விட வேண்டும். அதுதான் அதன் மீது நீங்கள் காட்டுகின்ற உபகாரம் என்றார். அதற்கு முன்பாகவே ஒருவர் தீட்டிக் கொண்டிருந்தார். உடனே நபியர்கள் சொன்னார்கள், அத்துரீது அன் துமீதஹா மௌதாத்தி, பல தடவைகள் மௌத்தாக்க நினைக்கிறாயா என்று கேட்டார். அதன் முன்னால் தீட்டுவது இருக்கிறதே, பல தடவைகள் அதை மௌத்தாக்குவதற்கு சமமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அதே போன்று அறுக்கப்பட்டு விட்டது, அடுத்தடுத்து போக வேண்டும். அவருக்கு 1000 வேலைகள் இருக்கலாம். அதற்காக வேண்டி அதனுடைய உஷ்ணம் அடங்குவதற்கு முன்பாக நீங்கள் தோலை உரித்தால் நீங்கள் குர்பானி பிராணியை சாப்பிடவில்லை, செத்து போன பிராணியை சாப்பிடுகிறீர்கள். செத்ததை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறதா? மைத்தத்தை சாப்பிடுவதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய உஷ்ணம் அடங்குவதற்கு முன்பாக உரித்தால் அது செத்த பிராணி, அது குர்பானி அல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறுக்க தெரிந்தவர் அவரே தன்னுடைய பிராணியை அறுப்பதுதான் சிறந்தது. ஆனால் அவருக்கு அறுக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அறுக்க தெரியாதவர் அறுக்க முற்படுவார் என்னால் 2 குற்றங்கள் நிகழும். ஒன்று, தலை தனியாக வந்துவிடும். என்றால் எந்த அளவுக்கு போர்ஸ் கொடுக்க வேண்டும், அழுத்தம் எந்த அளவுக்கு தர வேண்டும் என்று நிதானம் இருக்காது. கொஞ்சம் அழுத்தி அறுப்பாறைகள் தனியா இருந்ததால அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு நிம்மதியாக இருக்காது. போனுக்கு மேல போன் வந்த மேலைக்கு இருக்கும். அன்றைய தினத்திலே எத்தனை கேள்விகள் வரும் தெரியுமா? ஹசரத், நான் அறுத்தேன் ஹசரத், தலை தனியா போச்சு ஹசரத், என் குர்பானி கூடுமா ஹசரத்? குர்பானி கூடிவிடும், ஆனால் மக்ரூஹாக இருக்கும். அது அறுவருக்கத்தக்க குர்பானியாக மாறிவிடும். அதே நேரத்தில் அறுக்க தெரியாதவராக இருந்தால் இந்த ஒரு தவறு என்றால் இன்னொரு தவறு நிகழும். அது என்ன? நாம் இப்படி சொல்லிவிட்டோமா, தலை தனியாக விடும் என்று, மிக கவனமாக அறுக்கிறேன் என்று அறுபட வேண்டிய நரம்புகள் அறுபடாமல் போய்விடும். அறுபட வேண்டிய நரம்புகள் அறுபடாமல் போனால் அப்பொழுதும் குர்பானி கூடாமல் போய்விடும். எனவேதான் அறுக்க தெரிந்தவர்களிடத்தில் ஒப்படைக்கலாம். அறுக்க தெரிந்திருந்தால் தானே அறுப்பதுதான் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை முடித்துக் கொண்டு கீழே இறங்கி வந்தால் மஸ்ஜித் நபவியினுடைய வெளிப்பாகத்திலே 2 ஆடுகளை கட்டி வைத்திருப்பார்கள். அதிலே ஒரு ஆட்டை படுக்க வைத்து அந்த ஆட்டின் முகமும் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும், அறுப்பவரும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். நபி அவர்கள் அறுக்கும் போது சொல்லுவார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்,
ஹாதா அன்னி, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு இருக்கிறேன், இது என் தரப்பில் ரப்பே என்பார்கள். இன்னொரு ஆட்டை அறுத்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இது என்னுடைய உம்மத்திலே யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கின்ற சக்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தரப்பிலே யா அல்லாஹ். அந்த நன்மையை ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சேர்த்து வைப்பார்கள். எனவே தான் குர்பானியை எல்லோருக்கும் கொடுக்கலாம். பாலிகாய் இருந்தால் தான் வாஜிபாகும். குர்பானி வாஜிபாவதற்கு அவர் பாலிகாக இருக்க வேண்டும். ஆனால் தன்னையாக இருப்பவர் பாலிகாகாத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்கலாம். அவர்களுடைய பெயர்களிலே நாம் குர்பானி தாராளமாக கொடுக்கலாம். அவர்கள் மீது கடமை அல்ல, ஆனால் அவர்களுக்காக நாம் குர்பானி கொடுக்கலாம். இறந்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக தரலாம், ஹயாத்தோடு இருக்கிற தாய் தந்தையர்களுக்காக தரலாம், நம்மை உருவாக்கிய ஆசான்கள் குருமார்கள் அவர்களுக்காக வேண்டி தரலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுக்கு நன்மை சேர்த்தும் வகையிலே அவர்களுடைய பெயர் சொல்லி அல்லாஹ்வுக்காக கொடுக்கலாம். இப்படியாக கொடுப்பதிலே எந்த தடையும் இல்லை. அந்த பிராணிக்கு முன்னால் நிற்க வேண்டும், அதனுடைய அறுபடுதலை பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் முஸ்தஹபுகளிலே கட்டுப்பட்டது. ஆனால் பணத்தை கொடுத்து விடுகிறோம், குர்பானி நிறைவேறி விடுகிறது. எங்கே அறுத்தார்கள், எதை அறுத்தார்கள், எப்படி அறுத்தார்கள், அதன் நிலை என்ன, அதனுடைய நிறம் என்ன, தரம் என்ன, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இருந்தாலும் ஷரியத்தை பேணுகின்ற வகையிலே எத்தனையோ இடங்களிலே அந்த ஷரியத்தின் முறை பிரகாரம் அறுக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கும் போது நிச்சயமாக அதிலே நாம் சேர்ந்து கொள்ளலாம். தடையேதும் இல்லை. காலத்தின் சூழல், நம்முடைய வேலைகள், நம்முடைய நிலைமைகள் அப்படி இருக்கிற காரணத்தால் நம்பிக்கையின் அடிப்படையில் தரலாம். ஆனால் சாத்தியமே படாது என்கிற அளவுக்கு மிக குறைந்த தொகை கேட்கிறார்கள் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை என்று தானாகவே தெரிகிறது. இல்லை, பரவாயில்லை என்று தந்துவிட்டால் குர்பானி கூடாமல் போய்விடும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அறுக்கின்ற நேரத்திலே இப்படியெல்லாம் நம்மிடத்திலே வழக்கத்தில் மாற்றார்களின் வழக்கம் நம்மிடத்திலே வந்துவிட்டது. அறுக்க போறோம், எல்லாம் வந்திருக்க, எல்லாரும் வந்தாச்சு. உடனே அந்த கத்தியை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கத்தியில எல்லாரும் கை வைக்கணும். அத்தனை பேரும் கை வைக்கணும். என்னப்பா அந்த சின்னவன் இன்னும் கத்தியில கை வைக்கலையே, குர்பானி கொடுக்கணுங்க, அந்த சின்னவனை கூப்பிடுங்க. அவர் கை வச்சார், அவர் விடுபட்டு விட்டார். எனவே குர்பானி கூடாமல் போய்விடும். ஷரியத்தில் இல்லாத ஒரு சங்கடத்தை தானாக எடுத்துக் கொள்வது கத்தியில கை வைக்கிறது. எப்படி வீடுகளிலே துவா நிகழ்ச்சியின் போது போய் பார்க்கலாம், சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கப்பா அவரை காணா, சாம்பிராணி போடுங்க. எங்க நீங்க இருந்துங்க இன்னும் போடாம இருக்கிறீங்க? சாம்பிராணி போடுறோம், ஒவ்வொருத்தரும் போடுறோம். இல்லை என்று சொன்னால் இறந்தவர் தனியா முலாக்காத் செய்ய வந்துருவார். இப்படி எல்லாம் எண்ணங்கள், ஷரியத்தில் இல்லாத சங்கடங்களை நாம ஏற்படுத்திக் கொள்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று சொல்ல வேண்டும். பிறகு குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தெரிந்திருந்தால் ஓதினால் போதும். தெரியவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு மட்டும் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய இந்த குர்பானியை நீ கபூல் செய்வாயாக. எப்படி உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நீ எப்படி குர்பானியை கபூல் செய்து கொண்டாயோ, அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குர்பானியை எப்படி நீ ஏற்றுக்கொண்டாயோ அது போன்று என்னுடைய குர்பானியையும் ஏற்பாயாக என்று நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு நாம் தமிழிலே சொல்ல முடியாதா, அல்லது நம்முடைய பாஷையிலே உருதிலே சொல்ல முடியாதா? நிச்சயமாக சொல்லலாம். நம்முடைய பாஷைகளை சொன்னால் போதுமானது. நாம் என்ன பேசுகிறோமோ அதையெல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். சரிய குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் தொழுகைக்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும். ஈதுடைய தொழுகை முடிந்த பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். இவர் இன்னும் ஈது தொழவில்லை, இவருடைய குர்பானி ஈது யாரோ தொழுது விட்டார்கள், அவர்களிடத்தில் பணம் தரப்பட்டிருக்கிறது, அவர்கள் குர்பானி கொடுத்து விட்டார்கள். இன்னும் இவர் ஈது தொழவில்லை. யாருடைய பெயரில் குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர் தொழுது முடித்து அறுக்க வேண்டும். அதுதான் சட்டம். யார் அறுக்கிறார்களோ அவர்கள் அல்ல, அவர்கள் பெயரில் அறுக்கிறார்கள்.
நாமல்லவா பணத்தை தந்திருக்கிறோம். அவர்கள் முன்கூட்டியே அறிந்து விடுகிறார்கள், இவர் இன்னும் தொழுகாமல் இருக்கிறார், இவருடைய தொழுகை முடிந்த பிறகு அறுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈதை தொழுகாமல் அறுக்கப்படுகின்ற அந்த அறுப்பு குர்பானி அல்ல, அது உங்களது வீட்டின் விசேஷத்துக்காக வேண்டி வாங்கப்பட்ட இறைச்சி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது குர்பானி அல்ல, அது இறைச்சி. அன்றைய தினத்துக்காக வேண்டி சமையலுக்கு நீங்கள் வாங்கிய இறைச்சியிலே கட்டுப்பட்டு விடும் என்றார்கள். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். 3 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம். 10, 11, 12 அஸ்ர் முடிய மக்ரிப் வருகின்ற வரையிலும் கொடுக்கலாம். மக்ரிப் வருகின்ற வரையிலும் கொடுக்கலாம். இரவிலும் கொடுக்கலாம், பகலிலும் கொடுக்கலாம். ஆண்களும் அறுக்கலாம், பெண்களும் அறுக்கலாம். ஆனால் இரவு நேரத்திலே அறுப்பதை மக்ரூஹ் என்று வந்ததற்கு காரணம், இருளாக இருக்கும் அந்த காலத்திலே அறுபடுகின்ற நரம்புகள் அறுபடாமல் போய்விடும் என்பதற்காக. ஆனால் இன்றுதான் வெளிச்சம் அப்படி வெளிச்சமாக இருக்கிறது. எனவே இரவிலேயும் எந்த தடையும் இல்லை. ஆட்டிலே 2 வித்தியாசங்கள். ஒன்று, செம்மறியாடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியானால் போதுமானது. வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதிலே ஆண்குட்டியும் கொடுக்கலாம், பெட்டையும் கொடுக்கலாம், மலடையும் கொடுக்கலாம், அல்லது விதர் அடிக்கப்பட்டதையும் கொடுக்கலாம். எல்லாமே கூடும், அதிலே எந்த தடையும் கிடையாது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடங்களை சொல்வதிலே, இதற்கு எத்தனை ஆண்டுகள் என்று சொல்வதிலே, அதை விற்கக்கூடியவன் அதோடு பழகியவன் சொல்கிறான் என்றால் அந்த சொல்லை ஏற்பதற்கு ஷரியத் அனுமதி தருகிறது. அப்படி குர்பானி கொடுக்கப்பட்ட பிறகு அதை பங்கு வைக்கிற போது 3 வகையாக அதை பிரிக்க வேண்டும். 3ஆக பிரிக்க வேண்டும். ஒன்று நமது குடும்பத்துக்காக வேண்டி, இன்னொன்று சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, முஸ்லிம்களுக்காக என்று, இன்னொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கு தர வேண்டும் என்று பிரிக்க வேண்டும். 3ஆக பிரிக்க வேண்டும். வருடமெல்லாம் நாம் இறைச்சி தானே சாப்பிடுகிறோம், பிறகு எதற்கு என்று தோன்றினால் 3 பங்கையுமே நாம் தந்து விடலாம் வெளியிலே. இல்லை, வருடத்தில் 1 முறை தானே நமக்கே கிடைக்கிறது என்றால் 3 பங்கையும் தாங்களே கூட வைத்துக் கொள்ளலாம். அதிலேயும் தடை இல்லை. யூதர்களுக்கும் தரலாம், கிறிஸ்தவர்களுக்கும் தரலாம், நெருப்பு வணங்கிகளுக்கு தரலாம், மாற்றார்களுக்கு தரலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் நிர்பந்திக்க கூடாது, அவர்களுக்கு நாம் முற்படுத்தக்கூடாது. முஸ்லிம்களை முற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களிலே சொந்தங்களை முற்படுத்த வேண்டும், இரத்த பந்தங்களை முற்படுத்த வேண்டும், அண்டை வீட்டார்களை முற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மாற்றார்களுக்கும் தரலாம். மாற்றார்களுக்கு தருவது தடை என்கிற பத்துவா அது சரியானதல்ல. தரலாம் என்கிற பத்துவா தான் சரியானது. ஏனென்றால் தரக்கூடாது என்கிற பத்துவாவை சமீப காலத்திலே மிக அதிகமாக வலுவாக சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக தந்து ஐக்கியமாக இருந்த இந்த தமிழகத்தை, ஐக்கியமாக இருந்த இந்த இந்திய திருநாட்டை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள். அதிலே நாம் விழுந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட போதனை செய்துவிட்டு சென்றார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுதுவிட்டு வந்தார்கள். குர்பானி இறைச்சி எல்லாம் பங்கு வைக்கப்படுது. அப்படி பங்கு வைக்கப்படுகிற நேரத்தில் கேட்கிறார்கள், இந்த வீட்டுக்கு தந்தீங்களா? யூத வீடு, அந்த யூதர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு தந்தீர்களா என்று கேட்டார்கள். இல்ல, அவர் விடுபட்டு விட்டார். அப்படி என்றால் அவருக்கு தருவதற்காகவே ஒரு ஒட்டகம் அருங்கள் என்றார். ஒரு ஒட்டகத்தை அருங்கள், அவர் விடுபட்டு விட்டார், அவருக்கு தர வேண்டும். ஆனால் முற்படுத்த தேவையில்லை. நாம் முற்படுத்துவது முஸ்லிம்களை முற்படுத்த வேண்டும், சொந்தங்களை முற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பிறகு இவர்களுக்கும் தரலாம், நிர்பந்திக்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅத்தனிமுல் பாஇஸல் ஃபகீர், நீங்களும் சாப்பிடுங்கள், வறியவர்களுக்கு கொடுத்து உண்ண வையுங்கள். இது ஒரு இடத்திலே. இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வஅத்தனிமுல் கானிஅ வல் முஅத்தர், சிலர் கேட்கவே மாட்டார்கள், அவர்கள் மதிப்பு மரியாதையோடு இருப்பார்கள், எவரிடத்திலும் நாவு திறக்க மாட்டார்கள், அடக்கமாக இருப்பார்கள், கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை தேடிக்கொண்டு சென்று கொடுத்திடுங்கள், அவர்களையும் உண்ண வையுங்கள், கேட்பவர்களுக்கும் தாருங்கள். அங்கே அல்லாஹ் எப்படி சொல்லவில்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் தாருங்கள் என்று சொல்லவே இல்லை.
காரணம் இது அல்லாஹ் தருகின்ற விருந்து. அந்த விருந்திலே எந்த தடையும் இல்லை, எல்லோருக்கும் தரலாம், அதிலே எந்த தடையும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அந்த இறைச்சியை பகிர்ந்து கொள்கிற நேரத்திலே அதை பகிரும் போது, இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே 4 ஆடு அறுக்கிறேன், 8 ஆடு அறுக்கிறேன், இதை என்னடா செய்யறது, நானே முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வேற வந்து கொடுக்கறீங்க என்றெல்லாம் வந்து தரக்கூடியவர்களின் உள்ளங்களை நோவினைப்படுத்தி விடாதீர்கள். அவர்கள் வந்து தந்தால் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு தேவையென்றால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் மற்றவர்களுக்கு, யாசகர்களுக்கு, சிரமத்தில் உள்ளவர்களுக்கு, வீட்டிலே வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்ணியமாக கொடுங்கள். எந்த சந்தேகமும் இல்லை, அது அல்லாஹ்விடத்திலே ஏற்புடையதுதான். ஆனால் வந்து தரக்கூடியவர்களிடத்திலே கேள்விகள் கேட்காதீர்கள். வந்து தருகிறார்களா, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் கொஸ்டின் எல்லாம் செய்யாதீர்கள் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். இது என்ன பெருசா சிறுசா கேட்காதீர்கள். அது பெரிதாக இருந்தாலும் அது சிறிதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது பெரிதானது, அதனுடைய தரஜா பெரிதானது, அதனுடைய மகத்துவம் பெரிதானது. எனவே அப்படி சிறுசா பெருசா என்று கேட்கிறோம். நாங்க பெருசு சாப்பிடுறது இல்லைங்க, நாங்க சிறுசுதான் சாப்பிடுறது என்று அவர்களிடத்தில் பாகுபாடு, அந்த பாகுபாட்டை காட்டி அவர்களுக்கு மத்தியிலே உள்ளத்தை நோவினைப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனை ஆடு வாங்கினீங்க, எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கினீங்க, என்ன ஏது, முன்கர்ணைக்கு எல்லாம் தோத்து போற மாதிரி கேள்விகளை கேட்டு இந்த வருஷத்தோடு முடிஞ்சிச்சு, மறு வருஷம் இவருக்கு எதையும் தரக்கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு உள்ளங்களிலே பிளவுபட்டு போய் விடக்கூடாது. வந்து தருகிறார்களா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கணும். அதை பத்தி எந்த வகையான விசாரணைகளையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் மஹப்பத்துகள் வளருவதற்கு காரணமாகும். இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அற்புதமான வணக்கத்தை, இந்த அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.